ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலநிலை காலையிலேருந்தே மப்பும் மந்தாரமுமாகத்தான் இன்றைக்கி. ஸோ இப்போ கொஞ்சம் மழையும் தூறுது. நான் ஒரு சின்ன வேலையை ஒன்று செய்ய வந்தேன். என்ன தெரியுமா, எனக்கிட்ட ஒரு லீக்ஸ் தோட்டம் இன்றைக்கி. அது கொஞ்சம் பெரிய தோட்டம் தைக்கி. இதுதான் என் லீக்ஸ் தோட்டம். இந்த லீக்ஸ் தோட்டத்தில் உள்ள லீக்ஸ் அறுவடை செய்ய வந்திருக்கிறேன். நான் இதை உங்களுக்கு காட்டுற ரீசன் என்னென்னா, பெரிய விஷயம் எங்களுக்கு பெரிய பெரிய இடங்கள் பெரிய பெரிய இதுகள் தேவையில்லை. எதையுமே எங்களுக்கு உள்ளத்துக்கு கொண்டு நல்லத்தை செஞ்சு கொள்ளலும்னு காட்டுறதுக்கு தான் நான் இதை உங்களுக்கு காட்ட வந்தேன். இது நான் சும்மா வீட்டு கொண்டாந்த லீக்ஸ் தான் வெட்டிட்டு மிஞ்சத்தை சும்மா நாட்டினேன். அது நல்லா வளர்ந்துக்கி பாருங்கள். ஒரு கறி ஒன்று செய்கிற அளவுக்கு எங்களுக்கு நல்லா போதும். அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் விற்கிது இன்றைக்கி. அதுவும் எங்களுக்கு நல்லா போதும். அவரை மாதிரி தான் ஒரு ஷார்ட் ஹிட் சினிமான் செய்கிறதுக்கு டக்குன்னு வெட்டி போட்டுக்கொள்ளும். நான் எப்பயுமே பிளான்ட் சரியான விருப்பம். நான் பிளான்ட் பண்ணுறதுக்கும் விருப்பம். ஒவ்வொருத்தர் வீட்டு தோட்டம் நாட்டிக்கிறாங்க, பார்க்குறதுக்கே ஆசையாக்கி. எங்களுக்கு அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு டைமே இல்லை. இவ்வளவு நாங்கள் செய்கிற பெரிய விஷயம்னு தான் சொல்லணும். டைம் பறந்து போகுது. ஒரு வேலையை செய்கிறதுக்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லாமல் இப்படி சின்ன சின்ன விஷயம் செய்ய கிடைக்கிறதும் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம்தான். எவ்வளோ தான் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டால் போய்ட்டு வாங்கி கொண்டு வந்தாலும் இப்படி ஒன்று செய்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் உண்டு கையில். நான் யங் டேஸில் நிறைய நாட்டுவேன். எங்களுக்கு நிறைய தோட்டம் இருந்துச்சு. அதே மாதிரி அதில் நான் நிறைய நாட்டிக்கிறேன், நிறைய காய் பிச்சுக்கிறேன். பிளான்ஸ் எல்லாம் என்கிட்ட நிறைய இருந்துச்சு. அந்த நேரம் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இது தான். நாங்கள் ஒன்றோ பாட்டு கேட்போம், அப்படிலாட்டி ஈந்து நின்று கலவில் ஒரு படத்தை பார்ப்போம். மற்ற நேரம் எல்லாம் மினி பிளான்டிங் அது இதுவரை தான் எங்களோட என்டர்டெயின்மெண்ட் காய்ச்சி. அது ஒரு மிச்ச காலம் இல்லை, ஒரு 20 இயர்ஸ் பேக் தான், ஒரு 25 இயர்ஸ் பேக் தான் இப்படி நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போ பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணுற தொட்டு ஒரு பிளான்ட்டை பார்க்குறதுக்காலும் நேரம் இல்லாத சுச்சுவேஷன் ஒன்று தான் இப்போ வந்துக்குது. நாங்கள் அந்த நேரம் செஞ்சது தான் இன்னமும் எங்களுக்கு மண்ணை கண்டாவோ ஒரு பிளான்ட்டை கண்டாவோ அதை வாங்கிட்டு வந்து எங்கடா நாட்டுறன்னு தான் நிற்கும். ஒன்று நாட்டினா அது வளர காட்டியும் அதை 1000 திறக்க நாங்கள் பார்த்தே நான் இருப்பேன். நாங்கள் சின்னத்தில் இதே மாதிரி தான் நானும் என் டெடியும் சேர்த்து தான் நாட்டுவோம். நாங்கள் 2 பேரும் நாட்டி அதுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா பார்த்து பராமரித்து இந்த மாதிரி வேலைகளெல்லாம் எனக்கு மிச்சம் விருப்பம். எங்கே பிளான்ஸை கண்டாலும் நான் டக்குன்னு வாங்கி கொண்டு வந்துடுவேன். இதெல்லாம் மிச்சம் என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள். ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு இது தெரியா ஐஸ்வர்யத்தா இதெல்லாம் அவங்க விட்டுட்டிக்கிறாங்க. அந்த காலத்தில் எங்களுக்கு என்ன ஒரு பாட்டு கேட்கலும், பாட்டு கேட்குறதும் நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்டு தான் கேட்கணும். ரேடியோவில் போகிற பாட்டு தான் அப்போல்லாம் நாங்கள் கேட்போம். சண்டே 3 பாட்டு போடுவாங்க. அந்த 3 பாட்டையும் கேட்குறதுக்கு வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. இது ஏண்ட சில்லி ட்ரீ பாருங்கள் எப்படி இருக்குது, நிறைய வந்துக்குது பச்சை கொச்சிக்காய். வீட்டில் ஈந்த சுட்டி நான் இதெல்லாம் இந்த பிக்கல் மிளகு புறம் எல்லாம் பழுத்திக்குது. அதே மாதிரி இது இலகோவா மரம். இதில் நான் ஒரு 3 தடக்கா பிச்சு நான் சுண்டிட்டேன். இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா இருக்குது இலை. இதே மாதிரி இன்னொரு சாமான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இது ஆர்கிட் ட்ரீ, வைல்டு ஆர்கிட். இது சரியான மனம், இது நல்ல மனம் வைக்குது. பார்க்குறதுக்கே ஆசை. இன்றைக்கி நான் எதேச்சியாக பார்த்தேன்னா இந்த பிளான்ஸை கண்டுட்டேன். உண்மைக்குமே பார்க்க போக்குள்ள எனக்கு சரியான ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே பூ பூத்து குலுங்கிக்குது. பாருங்கள் இந்த கார்டன் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிச்சா? இது ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்கு வீடியோ தான். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிச்சா? இந்த லீக்ஸை பாருங்கள். இது அந்த கெக்கரிடுவாங்க, அதில் ஒன்று இருந்துச்சு. அதையும் பிச்சிக்கிறேன். இந்த வீட்டு தோட்டம் எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், சரலாட்டையும் சொல்லுங்கள். நான் எதையும் பாரம்பரிக்க ரெடி. ஸோ இந்த சேனலே உங்களால் தான் நடக்குது. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட ஃபீட்பேக் தான் எனக்கு மிச்சமே முக்கியம். ஸோ நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இது பாருங்கள், இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் எனக்கு எப்படின்னு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.